உங்கள் விஜய். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 3ல யார்கிட்ட கேட்டாலும் ஐ திங்க் தேர் ஆல் வெரி ஸ்போர்ட்டிவ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதாவது ஒரு பாடல் பாடினதுக்கு அப்புறம் கண்டஸ்டன்ஸாக இருக்கட்டும், அவங்க கிட்ட ஆட சொன்னால் அவங்க ஆடிடுவாங்க, இல்லை ஆக்ட் பண்ண சொன்னால் ஆக்ட் பண்ணுவாங்க. சில பேர்கிட்ட யாராவது இமிட்டேட் பண்ணுங்களேன்னு சொன்னால் அதுவும் அவங்க டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஸ்போர்ட்டிவாக பண்ண சில விஷயங்கள் உங்களுக்காக. ஓகே கிருஷ்ணா, நீங்க பாடும்போது ஒரு சோகம் இருந்தது, ஏன் சிவகாமி இல்லைங்கிறனாலயா? அப்படின்னு யாருமே கிடையாது எனக்கு. அப்படின்னு யாருமே கிடையாதா? இப்போ நாங்கள் யாராவது ஒருத்தங்க கொடுத்தா நீங்கள் சிவகாமி அழகுல ஒருத்தங்களை கொடுத்தா அவங்கள பார்த்தே நீங்கள் அந்த பாடலை ஃபீல் பண்ணி பாடுவீங்களா? இன்னும் இவ்வளோ யோசிக்கிறீங்க. சுஜாதாம்மா பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க, அவங்கள ஃபீல் பண்ணுங்க, சிவகாமியா ஃபீல் பண்ணி பாடுங்க. அது சோககானம் ஆயிடும். சொல்லு பாடுங்கப்பா, அழகா போய் அவங்க கிட்ட ஒரு ஹீரோயின் கிட்ட எப்படி பாடுவீங்க அந்த மாதிரி போய் பாடிட்டு வாங்க. சிவகாமி சிவகாமி ஒரு பார்வை பார்த்தாங்க. எப்படி க்ளோஸ்ல பாருங்க. எப்படி சிவகாமி ஒரு வாட்டி கண்ணை காட்டுமா. பிபி ஸ்ரீனிவாஸ் கூட உதித் நாராயணனும் டியூயட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருந்தது கொஞ்சம். அப்படி ஒன்று ட்ரை பண்ணுறேன் மறுபடியும் உங்களுக்கு வேண்டி ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ். திருமண நாளில் மணவரை மீது இருப்புவன் நான் தானே, என்னை ஒரு முறை பார்த்து ஒருக்கு நாளே சிரிப்பவள் நீதானே. பிபிஎஸ் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. ஆனந்த் சார் உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல். வெளிச்சம் பாரு பகல போல வெளிச்சம் பாரு, டல்லான ரொட்டு மேல டல் அடிக்கும் ஊட்டு பாரு. வெளிச்சம் பாரு பகல போல வெளிச்சம் பாரு, டல்லான ரொட்டு மேல டல் அடிக்கும் ஊட்டு பாரு. ஊட்டு மேல பல்ப பாரு, பல்பு காட்டு கலர பாரு, கண்ணு கூத்து காட்சி பாரு, காட்சி செய்யும் வேலை பாரு. கட்டு கட்டா நோட் அடிச்சா கரண்ட் பில்லு கட்டுறாரு, கட்டு கட்டா நோட் அடிச்சா கரண்ட் பில்லு கட்டுறாரு. ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா, ஒத்திக்கின்னு படுத்துக்கலாம் படுத்துக்கணும் போத்திக்கலாம். ஐயோ பா காத்தடிக்குது காசி நெட்டு காத்தடிக்குது, இந்த பக்கம் பாத்தடிக்குது, எழச்சனா கூத்தடிக்குது. ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா கடிச்சுக்கணும் ஊத்திக்கலாம், ஒத்திக்கணும் படுத்துக்கலாம் படுத்துக்கணும் போத்திக்கலாம். சூப்பர் சிங்கர் 3ல பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்டுன்னு எடுத்திங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணது சக்தி, பாடிண்டே டான்ஸ் ஆடினது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா அது ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் ஒன்று சக்தி பண்ணார். இன்ஃபேக்ட் அந்த பர்டிகுலர் ஸ்டெப் அந்த சக்தி பண்ண ஒரு
காலில் கிளாப் பண்ணுறது தான். கையில் கிளாப் பண்ணியிருப்பீங்க எல்லாரும். ஆச்சுக்கா அதே தான். இப்போ இதை நம்ம நண்பர்கள் எல்லாரும் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. 1 2 3. இது என்ன வித்தியாசமா இருக்கு? தவளை தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ற மாதிரி ஒரு குட். இது லேட்டஸ்ட் வெர்ஷன். அடுத்ததா பிரவீன் வாங்க. 1 2 3. விட்டா ஓடிட போறார், கதவை மூடுங்க. ஆனா போப்பா. சூப்பர் அப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்க. இந்த பக்கம் வாங்க சந்தோஷ். இப்பதான் இது ஹெவி மூமெண்டா இருக்க போகுது. அப்படி 1 2 3 ஓடி அப்படி அடி. சின்ன பிள்ளைங்களோட விளையாடுறதெல்லாம் இங்க வந்து விளையாண்டுட்டு கௌஷிக் வாங்க. கௌஷிக் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஏன் அங்க எதையாவது மிதிச்சிடக்கூடாதுன்னு ஏதாவது போட்டிருக்கா? நான் அது எகிரி அந்த பக்கமா குதிக்கிறேன். என்ன தம்பி நீ இப்படி பட்ட? வாங்க பிரதர். டிபி வந்து டெரர். இப்படி வாங்க. கோ. என்னையா அது? பேண்ட் வாசிக்கிற மாதிரி அவங்கள்ட்ட திருடிட்டு வந்திருக்க நீ. 1 2 3. லைட்டா இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா அப்படி பண்ணிக்கங்க. எல்லாம் தேவையில்லாத ப்ராப்ளம் நீங்க பண்றது. we will go in for a short commercial break. This is theater. நான் பண்ணுமா இத? வாட் a pity. ana மியூசிக் போடுங்கனே. ஸோ நாங்கள் எல்லாருமே இந்த ஸ்டெப்பை அப்படி சூப்பராக பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. சூப்பராக இல்லைனாலும் ஏதோ சுமாராவது பண்ணிட்டோம் இல்லையா? அதோட விடுங்க. இப்போ இந்த மேடையில் வந்து நம்மளுடைய ஸ்ரீனி சார், உன்னி சார் இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ண போகிறாங்க. எங்களுக்காக எல்லா விசில் அடிக்க கையை தட்டுங்க சார். எங்களுக்காக மியூசிக் ஸ்டார்ட் மியூசிக். சூப்பர் சார். இந்த விழுந்து சிரிக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் நீங்க பாத்தீங்க சார். இந்த மாதிரி லைட்டா பண்ணாலே எங்களுக்கு போதும் சார். எங்களுக்கு என்ன நான் பண்ணி வச்சதுதான் ஸ்டெப்பு. சார் அதே ரிவர்ஸ்ல பண்ணிட்டாரு. இப்படி போய் இப்படி விழுந்துட்டார் சார். இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்தணும்னா நீங்க வந்ததுக்காகவே எங்களுடைய மனவாத நன்றி. எல்லாம் பயமா விசிலடிச்சு அப்படி கை தட்டுங்க. சூப்பர் சிங்கர்ல அத்தனை பேரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவான ஆளுங்க. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்டிவான பீப்புள்லயே ரொம்ப ஸ்போர்ட்டிவா ஒரு விஷயம் பண்ணவங்க சத்யபிரகாஷ் வந்து புது பாடல்கள் சுற்றுல நம்ம ஜட்ஜஸ் டக்குன்னு கேட்டாங்க, ஒரு கிளாசிக்கல் பாட்டை நீங்க வந்து கொஞ்சம் வெஸ்டர்னா பாடி காட்ட முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதுவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து என்னால முடியும்னு சொல்லி பயங்கரமா அழகா ஒரு கிளாசிக்கல் பாட்டை பயங்கரமா வித்தியாசமா வெஸ்டர்ன் ஃபீல்ல பாடினாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து உங்களுக்காக சில காட்சிகள். பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேன். பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் ஆட வைப்பேன். பாட்டும் நானே பாவமும் நானே. யா சார் கையை கொடுங்க.